ராமலட்சுமி, நீ எதுக்கு இப்போ உன் தம்பி உடம்புல வந்திருக்க? நோக்கு என்ன வேணும் சொல்லு. அம்மா சந்தோஷத்துக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னன்னு கேளுங்க. என்னடா அதுட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? என் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனை கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் தம்பிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் நிறைவேறலையே. ராமலட்சுமி, உன் பொண்ணுக்கு நான் இஷ்டம் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஆனா என் தம்பிக்கு கொடுத்த வார்த்தைக்கு பிராயச்சித்தமா நீங்க தான் எதையாவது செய்யணும். இவள மாணிக்கத்துக்கு கட்டி கொடுக்கறத தவிர வேற எதுவா இருந்தாலும் கேளு, நான் செய்யறேன். நான் இல்லாத குறைய என் தம்பி என் பொண்ணுங்களுக்கு தாய் மாமனா இருந்து செய்வாங்க. என்ன சொல்ல வர? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நமக்கு கல்யாணம் ஆகும்போதுதான் என் தம்பிக்கும் தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்படியே என் பொண்ணுங்க கல்யாணமும் ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல என் தம்பியோட தலைமையில கனமா நடக்கணுங்க. அத நான் மேல இருந்து பார்க்கணும். அண்ணா, உன் மாமியார் ஒரு செட்டப் போட தானே வந்திருக்காங்க. நான் மேல இருந்து பார்த்து ஆனந்தப்படுவேங்க. நான் இதுவரைக்கும் எதுவும் உங்ககிட்ட கேட்டதில்ல. இந்த ஒரு சத்தியத்தை பண்ணுங்க. வரு மாமா, என்ன இதெல்லாம்? நீங்களா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன பத்தி தான் யோசிக்கிறீங்களா? இவனுங்கெல்லாம் நடிக்கிற மாதிரியே இருக்கு.